வணக்கம் மக்களே. ராகதேவன் இசைஞானி இளையராஜா ஐயாவுக்கு மனமார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள். எங்கள் ஊரில் நல்ல மழைங்க, அங்கே பாருங்க எப்படி இருக்குது காலநிலைன்னு. இதனோடு காலையிலே ஐயாவுடைய பாடல்களெல்லாம் கேட்டுட்டு அப்படி வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப மனசு நிறைஞ்ச ஒரு உணர்வு. என்னுடைய காணொலிகளை நான் நிறைய புத்தகங்கள் குறித்து போடுறது உண்டு. அப்போ வந்து நிறைய பேர் அதை பார்த்துட்டு, தம்பி நீங்கள் புத்தகங்கள் கொடுத்து போடுறத பார்த்துட்டு நாங்கள் வந்து புதுசாக புத்தகம் வாசிக்க தொடங்கியிருக்கிறோம், அது எங்களுக்கு ஊக்கமாக இருக்குது. நிறைய தம்பி தங்கைகளும் வந்து அண்ணன் நீங்கள் சொன்னதை கேட்டு நாங்களும் புத்தகம் வாசிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் தொடர்பு கொண்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு நிலை அது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருக்கும் நான் இன்னொன்று சொல்கிறேன், நல்ல இசையை கேளுங்க, சரிங்களா? இன்னைக்கு காலத்துக்கு கட்டாயம் அது. ஏன்னா என்னதான் நம்ம இளம் தலைமுறையினராக இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு வர இசை இருக்குது பார்த்தீங்களா, அது இசையே கிடையாது, அது இரைச்சல் தான். ஒன்று ரெண்டு நல்ல பாடல்கள் வந்தாலுமே அந்த மனசை சாந்தப்படுத்துகிற இசை வந்து இப்போ கிடையாது. எனக்கு ஒரு பெரிய ஏக்கம் உண்டு, நம்ம வந்து 70களில் பிறந்திருக்கணும் அப்படின்ட்டு. 70களில் நான் பிறந்திருந்தேன்னா என்னுடைய பதின் பருவங்கள், அதாவது இந்த டீனேஜ் வந்து 80களில் இருந்திருக்கும். நிச்சயமாக ஐயா இளையராஜாவுடைய காலத்தில் வளர்ந்துருப்பேன். ஏன்னா இப்போ வரைக்குமே அவருடைய பாடல்கள் வந்து அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது, உணர்வை தருது. அது மற்ற பாடல்கள் தரவே செய்யாது. தோழர்கள் தம்பி தங்கைகள் நீங்கள் மெனக்கிட்டு போயிட்டு தேடி எடுத்து தான் பார்க்கணும் இல்லை. இன்ஸ்டாகிராம் போயிட்டு ஹேஷ்டாக் இளையராஜான்னு அடிச்சிங்கனாலே பல நண்பர்கள் வந்து அதை இக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி புது தொழில்நுட்பத்துடன் அதை தொகுத்து ரீல்ஸ் மாதிரி போடுறாங்க, நல்ல எடிட்லாம் போடுறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்ப. நான் ராஜா ஐயா ரசிகன் தான். நான் பல பாடல்கள் கேட்குறது, நானே சில பாடல்களை இது நான் கேட்காத பாட்டாக இருக்குது, புதுசாக இருக்குன்னு பார்க்குறது உண்டு. அது இந்த மாதிரி நான் ரீல்ஸில் எப்பயாச்சும் நான் பார்ப்பேன், சரிங்களா? அதனால் அந்த இசை வந்து நமக்கு வந்து மனசு ஆறுதல் படுத்தும். இன்றைக்கி இருக்கிற அந்த மன அழுத்தமான வாழ்க்கையிலேருந்து நம்மளை விடுவிக்கும், நிச்சயமாக விடுவிக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மன அமைதியாக இருந்திருப்பாங்க. நிச்சயமாக பெரிய எந்த அளவுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் இருந்திருக்காது. காரணம் அந்த இசை. அன்னைக்கு வந்த பாடல்கள், எல்லா பாடல்களையும் சேர்த்து அதில் குறிப்பாக ராஜா ஐயாவோட இசை கேளுங்க, சரிங்களா? இந்த மியூசிக் தெரப்பின்னு சொல்லுவாங்க, இசையை கேட்க வச்சு குணப்படுத்துறது. அதை தவறாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஐயா, சரிங்களா? அவர் மேலும் பல்லாண்டு வாழ்ந்து பல நல்லிசைகளை படைக்க வேண்டும். இந்த அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் சார் கூடயும் மாரி செல்வராஜ் சார் கூடயும் கை கோத்துட்டாரு. காத்திருப்போம், நல்ல இசை கிடைக்கும். குமரி மாவட்டத்து இந்த நல்ல காலநிலையோடு இளையராஜா ஐயாவுக்கு மீண்டும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள். நல்லிசை மலரட்டும். வெல்க தமிழ்.